தமிழ் கழுகு. ஆளுங்கட்சி பட்ஜெட் விவகாரம் பேசு பொருளா மாறும்னு பார்த்தா நம்ம கட்சி கதை தான் எல்லாத்துலயும் ஓடுதுன்னு அப்செட் ஆகியிருக்கான் இபிஎஸ் தரப்பு. தமிழ்நாட்டில் பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில டிவி விவாதங்கள், யூடியூப் சேனல்கள், மக்கள் மன்றம்னு ஆளும் கட்சியோட பட்ஜெட்ல உள்ள நிறை குறைகள் என்னன்னு விவாதிப்பாங்க. ஆளும் கட்சியை அம்பலப்படுத்தலாம்னு அதிமுக திட்டமிட்டுச்சான். ஆனா அந்த 3 நாளுமே முழுக்க செங்கோட்டையன் பற்றிய மேட்டரே அதிக அளவுல வெளியில பேசப்பட்டதால இபிஎஸ் தரப்பு ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்களாம். தொலைக்காட்சி விவாதங்கள்ல பங்கேற்க வேண்டாம்னு வாய்மொழியா தடை விதிச்சிருந்ததுனால ஆணித்தரமான கருத்துக்களை வைக்க முடியாம இருக்கிறதே அதிமுகவுக்கு பின்னடைவா மாறுதுன்னு இபிஎஸ்க்கு ரிப்போர்ட் போக உடனே கட்சி செய்தி தொடர்பாளர்கள் மட்டுமில்லாம நல்லா பேச தெரிஞ்ச எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள்னு எல்லா தரப்பினரும் டிவி விவாதங்கள்ல பங்கேற்று நம்ம தரப்பு நியாயங்கள், அரசு மீதான விமர்சனங்களையும் எடுத்து சொல்லுங்கன்னு உத்தரவிட்டிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. நீங்க யாரும் வரலன்னா என்ன, தனி ஆளா நின்னு பூமி பூஜை பண்ணுவேன்னு செஞ்சு காட்டியிருக்காராம் திமுக எம்பி ஒருத்தர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மலையரசனுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படலன்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில குறிப்பா சொல்லணும்னா எம்பியா ஜெயிச்சதிலிருந்து அரசு விழா, கட்சி விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள்ல உரிய முக்கியத்துவம் இல்ல, கடைசியில சேர் போடுறாங்க அப்படின்னு பல சர்ச்சைகள் எழுந்துச்சு. எம்பி மலையரசனோட சொந்த ஊரான கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுநாகலூர்ல ரேஷன் கடை அமைக்க பூமி பூசை போடப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில கட்சிக்காரங்க, துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க அப்படின்னு யாருமே கலந்துக்கல. இருந்தாலும் தனியா ஆளா நின்னு பூசை போட்டிருக்காரு எம்பி மலையரசன். இதுக்கு காரணம் என்னன்னு விசாரிச்சா கள்ளக்குறிச்சி திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்திய சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயனுக்கும் மலையரசனுக்கும் இருக்கிற மனக்கசப்பு தான் காரணமா. இதனால தான் கட்சிக்காரங்க கலந்துக்கலன்னு தெரிவிக்கிறாங்க விஷயம் தெரிஞ்ச உடன்பிறப்புகள். ஓட்டு கேட்கும் போது கூட்டமா வந்த எம்பி இப்ப தனியா வந்து நிக்கிறாரேன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் பொதுமக்கள். ஆரோக்கியமான வியூக வகுப்பாளர் தரப்பும் பாண்டிச்சேரிக்காரர் தரப்பும் தேர்தலுக்கு இப்பவே கணக்கு சொல்லிட்டாங்களாம். தாவேக்கவுல அதிகாரமிக்க இடத்துல இருக்கிற பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தரப்பும் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி தரப்பும் எம்எல்ஏ சீட்டுக்கு விலை நிர்ணயம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களாம். தலைமை காசு கொடுத்தா தேர்தல்ல நிக்கலாம்னு பல நிர்வாகிகள் சட்டமன்ற தேர்தலுக்காக காத்திருக்க சீட்டுக்கு விலையை நிர்ணயிச்சது நிர்வாகிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கான். பாண்டிச்சேரிக்காரருக்கு நெருக்கமான நிர்வாகி ஒருத்தர் கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்ததாவும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா விழிப்புதுங்கி இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா குறையாம கோடிகள்ல பணம் கொடுத்தா சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற செய்தி தலைமை காதுக்கு போனா சில பேருக்கு சீட்டு கிடைக்கலாம், இல்லைன்னா கஷ்டம்தான். பணம் உள்ளவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு புலம்புறாங்க தாவைக்கவினர். நியூஸ் தமிழ் கழுகு.